ஒரு பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் கரியர், பெஸ்ட் ஃபியூச்சர். இது எல்லாமே கிடைக்கும் ஒரே இடம். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. உலக சுகாதார அமைப்பின் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் பொறுப்புக்கு தேர்வாகியுள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன். சுழற்சி முறையில் இந்த பதவி நாடுகளின் தேர்வுக்கு விடப்படும். அந்த வகையில் இந்தியாவுக்கு இம்முறை வாய்ப்பு கிடைத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பை மையமாக வைத்து அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையில் சர்வதேச அரசியல் ஓடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்தியாவிற்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் இருந்து காரைக்காலுக்கு தமிழகத்தின் கடலூர் மற்றும் நாகை மாவட்டங்களின் வழியாக பேருந்துகள் இயக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி அளித்துள்ளனர். டெல்லி ஜூனியர் அணியில் தன்னை சேர்த்துக் கொள்ள சிலர் லஞ்சம் கேட்டதாகவும், ஆனால் நேர்மையான தனது தந்தை பணம் தரவில்லை என்றும் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். கோலி தனது சிறுவயது ஞாபகத்தை பகிர்ந்தாலும் ஜூனியர் போட்டிக்கே லஞ்சமா, அதுவும் அப்பவேவா என பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலரது உயிரை காவு வாங்கிய மாஞ்சா நூலை தயாரிக்க, விற்க, வைத்திருக்க தடை விதிக்கப்படுவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தினந்தோறும் 4 லட்சம் லிட்டர் பாலை விநியோகம் செய்யும் சென்னை மாதவரம் பால் பண்ணையில் மேலும் 4 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் சென்னைக்கு பால் தட்டுப்பாடு ஏற்படுமோ என அஞ்சப்படுகிறது. அலுவலகத்தில் பணிபுரியும் 1-2 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் கிருமி நாசினியை தெளித்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பெரிய அளவில் பாதிப்பு இருந்தால் கிருமி நாசினை தெளித்துவிட்டு 48 மணி நேரம் அலுவலகத்தை மூடி வைத்தால் போதுமானது என மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பன் புயல் வடக்கு நோக்கி நகர்ந்ததால் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அக்னி நட்சத்திரத்தின் புண்ணியத்தில் சில மாவட்டங்களில் வெயில் மனிதர்களை வேக வைத்து வருகிறது. சென்னையில் மட்டும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000-ஐ தாண்டியுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் மட்டும் 758 இடங்கள் கட்டுப்பாடு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 20 லட்சம் கோடி அறிவிப்பு கணக்கு காட்டும் வேலையாக இருக்கிறதே தவிர உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்துவதாக இல்லை. மாநில அரசுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என மத்திய அரசு நினைப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என விமர்சித்துள்ளார் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ்.